அதாவது நீ அதாவது சொல்றது இருக்கட்டும். அந்த இடத்துல ஒண்ணு மாதிரி நெளிஞ்சிட்டு இருக்கு. என்னது நூடுல்ஸ் மாதிரி? நூடுல்ஸ் இல்ல. நூடுல்ஸ் ஏதாவது உங்க ஊர்ல ஏதாவது இவ்வளவு பெருசு இருக்குமா? இருக்கும் தம்பி. தம்பி எனக்கு என்னமோ அதை பார்த்தா கோயால பாம்பு மாதிரி இருக்கு. என்னோட சர்வீஸ்ல நான் பார்க்காத பாம்பே இல்லை தம்பி. தண்ணி பாம்பு, சாரப்பாம்பு, நாகப்பாம்பு, கட்டு விரியான், கண்ணாடி விரியான், ஓலை பாம்பு, குச்சி பாம்பு, எல்லா பாம்பு. நீங்க இந்த ஓலா பாம்பு, ஊபர் பாம்பெல்லாம் அப்புறம் விட்டுருங்க. இந்த பாம்போட சைஸை பார்க்கும்போது இது கண்டிப்பா ஒரு மார்கழி மாச பாம்புன்னு நினைக்கிறேன். மார்கழி மாசத்துல பாம்பு என்ன வேற மாதிரி சைஸ்ல இருக்குமா? அது நெளிகிற அசைவ வச்சே சொல்லுவேன்டா. ஏங்க மார்கழி மாசத்துல அது நெளிஞ்சதுன்னா அதுக்கு எப்படிங்க வந்து இப்படி ஒரு பேர் வைப்பீங்க? சரி, அந்த பாம்பை வந்து அதோட வழியில தான் போய் நம்ம பிடிக்கணும். அதோட வழியில நம்ம போனா அப்ப நாம இங்க நேரா பொந்துக்குள்ள போறதா? பொந்துக்குள்ள இல்ல தம்பி, நம்ம மகுடி வாசிச்சு பிடிக்கணும்ன்ற. எனக்கு மகுடி வாசிக்கல. இப்ப பாருங்க தம்பி, எனக்கு யாருக்கும் மகுடி வாசிச்சு பழக்கம் இல்லை. இந்த மாதிரி வாசிக்கணும். தயவு செய்து சொல்ற பிகின் உட்ஸ்ல உனக்கு அடுத்த ஷோ கொடுத்துருங்க. அவனும் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வாயால மகுடி எல்லாம் வாசிக்கிறா பாத்துக்கலாம். என்ன பாப்பா சார், அவன் ரஜினி பண்ணிக்கிட்டு இருக்கான் சார். அவனை பிடிக்க. பாம்பா? ஐயோ கொஞ்சம் பயமா இருக்கேம்மா. இல்ல இல்ல நம்மள இது எங்க பாம்பு, எங்க பாம்பு, இங்கயா இங்கயா? அது ஒண்ணும் செய்யாது, அது ஒண்ணும் இல்லை, அது போயிடும். இப்ப பாருங்க, பிடிங்க. மகராஜா தயவுசெய்து போயிடு. நான் உன்னை விட கொஞ்சம் பயந்துவேன். அதனால இது பாம்பு விடுற மாதிரி இல்லையே. பாம்பு போயிடுச்சு, பாம்பு போயிடுச்சு, பாம்பு போயிடுச்சு, 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 பாம்பு போயிடுச்சு. ஐயோ கடவுளே 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 கடவுளே. இங்க பாருங்க, உள்ளே போன அங்க ஒரு பொண்ணு குடிச்சிட்டு இருந்து புசு புசு இருந்து. என்னாச்சு? அத நான் முழுசா பார்த்துட்டேங்க. ஐயோ யாரு குடிச்சிட்டு இருந்தா உள்ள? இல்ல சத்தியமா நீ இல்லை. இது நீளமாக இருப்பதால் இது நீட்டப்பூச்சி என்றும் சொல்லலாம். இது என்ன வகையான பாம்புன்னு சொன்னீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவில் பக்கத்தில் உள்ள ஒரு காட்டில் இது கிங் கோபரா என்று அழைக்கப்படும் இந்த பாம்பு. இது படம் எடுக்குது அப்படின்னு சொல்லும்போது நான் அதை ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா there are many more units to be done here. பட் இது மட்டும் இப்படி தனியா படம் எடுக்க முடியும்? ரொம்ப கமல் சார், அண்ணே அண்ணே பாடம் எடுத்துட்டு இருக்கீங்க. அதே சீன் பயப்பட மாட்டீங்க? அந்த சீன்ல எப்படி கமல் நடிப்பாருன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஆனா கமல் பாம்பு கிட்ட எல்லாம் விட மாட்டார். அவர் குச்சியால எடுத்து அப்படியே தட்டி விட்டு. ஏன்னா அவருக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பிடிக்காது. நான் ஏன் அந்த பாம்பை அடுத்த சீசன் பிக் பாஸ்க்கு உள்ள கூட்டு போலாம். ஆல்ரெடி இங்க ஏகப்பட்ட இது வேண்டாம். இந்த பாம்பு பிடிக்கிற வேலையில இன்னைக்கு உப்மா சாப்பிட்ற மாதிரி அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நான் வந்தேன்னா பாம்பு வந்து ஒன்றும் செய்ய மாட்டேன். இந்த மாதிரி ஒன்ட்டு ஒரே விஷயம் தான் சொல்லுது, லேடிஸ் ஹாஸ்டல் உள்ள போகிறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். பெண்களை மதிக்க கற்றுக்கணும். நாகராஜன் ரொம்ப தப்பு. இன்னைக்கு போயிடும், இல்லைன்னா என் நண்பர் சூர்யாவை கூப்பிடுவேன். அவன் வந்தா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், அடிச்சே கொண்டுடுவான். சூப்பர். ஓகே, நன்றி. வாவ். இப்போ அடுத்த ஆக்டர் யாரு? அடுத்த மோகன்லால் சார் போடுங்க டக்குனு. இது முத்துப்பாண்டி கோட்டடி, உள்ள வரக்கூடாது. அது எப்படி? நீ பாம்பு ஆகிறதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி இல்லை, அதுக்கப்புறம் ரெண்டுத்துக்கு நடுவில் இருந்தது இந்த பாம்பு. இந்த வேணாண்டா ப்ளீஸ், அதை பாம்பை கொண்டு போய்ட்டு அடிச்சிடறா. ஏன்னா அந்த பாம்பு எனக்கு ரொம்ப அலர்ஜியான ஒரு விஷயம். அந்த பாம்பு அடிச்சிடறா. அதை ஐயோ இந்த பாம்பு ரொம்ப பாத்தாடி. என்ன நீ சின்ன பையன், உனக்கு என்ன தெரியும்? பாத்தாடி. ஐயோ நடுவில் கமலஹாசன் வயசுலாம் இருக்கு.